பணத்தை வந்து ஆட்டிடியூடில் தான் பணம் வந்து ஒருத்தர்கிட்ட தங்குது, இன்னொருத்தர்கிட்ட போயிடுது தங்கம். எவ்வளோ பெரிய பணக்காரங்களும் அவங்க ஆட்டிடியூடால் பணத்தை கெடுத்துடுறாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்குகளே அப்படி இருக்குது, அவங்களுடைய கேம்பிளிங்கே அப்படி இருக்குது. நீங்கள் வந்து பணத்தை ஆட்டிடியூடில் போயிடுது. அது ஸ்கில்லுங்கிறத ஆட்டிடியூடுங்கிறதும் சேர்ந்து கலந்து பார்த்தா எமோஷன்ஸ் தான் சொல்லணும். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா அதை உடனே அவைல் பண்ணுங்கிற ஒரு பதட்டம் நமக்கு வருது. இது முதல் நாளே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ என்ன டிக்கெட் விலை, அது ஒரு உணர்வு தானே. அதே படம் தான் பார்க்க போகிறோம். நம்ம கதை திரைக்கதையெல்லாம் மாற்ற போகிறது கிடையாது. என்ன கூட கொஞ்சம் பேர் சத்தம் போடுவாங்க, அது ஜாலியாக இருக்குங்கிறது தான். அதுக்கு எவ்வளோ விலை. அதே கிரிக்கெட் மேட்ச்சை நம்ம ஸ்டேடியத்தில் போய் பார்க்குறது எப்போயாவது ஒரு முறை பார்க்கலாம். ஸ்டேடியத்துலேயே தான் பார்ப்போம்னா அதுக்கு என்ன காஸ்ட்டு. இது எல்லாம் உணர்வு சம்மந்தப்பட்டது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எது மகிழ்ச்சி நம்ம முடிவு பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து நம்மளுடைய செலவுகள் அமையுது. இப்போ உலகத்தோட ரொம்ப பெரிய பணக்காரர் வாரன் பஃபெட்டு, அவர் வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி ரூபா. அவர் சொல்கிறாரு உள்ளிருந்து உருவது தான் மகிழ்ச்சின்றாரு. உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப ப்ளஷர் அப்படின்னு கேட்டால் குழந்தைங்களோட விளையாடுறதுங்கிறாரு. குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு என்ன செலவாகும்? நீங்கள் பீச்சில் போய் உட்காந்து நிறைய பேர் கணவன் மனைவியுமா உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு 2 மணி நேரம் இருந்தாங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக ஸ்பெண்டிங் டைமு டுகெதர். அங்கே தான் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய ஆட்டிடியூடில் எது மகிழ்ச்சி எது சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பணம் நம்ம கையில் தங்கும்.